இன்னும் எங்க வீட்டுல தான் இருக்காரு. அந்த அடிப்படையில வாடகை கரெக்டா கொடுத்துருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா 2000 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரின்சிபால் இருக்கணும். ஆஸ் பர் யூஜிசி நாம்ஸ் 8000 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு பிரின்சிபால் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஐபிஎஸ்சி கோஆர்டினேட்டரா இருந்து மேக் கமிட்டியில அவங்க கூட நான் இணைஞ்சு ஒர்க் பண்ணதுல இந்த கல்லூரியை இந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பா மாற்றி கொடுத்த எங்க குமார் அவர்கள். நான் நாகராஜிடம் வீடு கேட்டோம் வாடகைக்கு. அவரும் வீடு கொடுத்தார். நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம், வெற்றி பெற்றோம். அப்போ உங்களுடைய பின்செட்டு நான் என்ன போறேன் ஏன்னா பாடு கிடைக்கிறது நான் 10 போடுறாங்க பயந்துக்கின்னு சொல்லலை. அதுக்கப்புறம் சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லா நிகழ்ச்சியிலும் என்கிட்ட அரசியல்வாதியாக அவர் கலந்துக்குவாரு. வீட்டுக்கிட்ட போய் அந்த விருந்தினரை வர வச்சு எல்லாருக்கும் விருந்து வச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். அதுவும் இந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய வேண்டும் என்கின்ற எதுவாக இருந்தாலும் தொடர்விட்டு எரிகின்ற விளக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகொள்ள வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி முதல்வர் வந்து எங்களை கேட்டாங்களோ இல்லையா, உமா மேடம் வந்து கேட்டாங்களோ இல்லையா, இவர் எங்களை விடலை. பண்ணி தான் அவனை எப்படியாவது பண்ணிட்டு நமக்கு அந்த காலேஜில் நம்ம வந்து பெருமை சேர்த்தரணும்னா நம்ம படித்த காலேஜுன்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தி ஒரே இரவிலே இந்த சாலை போடப்பட்டது. இன்னும் அதுக்கு பணம் கூட வரல. இருந்தாலும் அப்படி இந்த கல்லூரி எங்கேயோ நம்ம சேர்ந்தாலும் சரி, இந்த கல்லூரியுடைய நினைவு, நாம் படித்த கல்லூரிக்கு நம்மளால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் அந்த முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைகின்ற நிகழ்ச்சியில சகோதரர் வந்திருந்தார். அப்போ பார்த்துட்டு நாங்களும் அந்த மாதிரி செய்யணும்னு அன்னைக்கு ஆரம்பிச்சு என்னுடைய இன்சில் வந்து வேற யாரும் கிடையாது. அப்போ வந்து எலெக்ஷன்ல உங்க கிளாஸ்ல கூட நான் வந்து ஓட்டு கேட்டிருப்பேன். ஆனா எங்க இருந்தாலும் என்னுடைய காலேஜ் தான் சொல்லி எல்லாருமே ஓட்டு கேட்டாங்க. ஏன்னா இப்போ லேடிஸ் கூட வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல அப்பா அம்மா இங்க இருப்பாங்கன்னா அங்கிருந்து போன் பண்ணி அவர் என்னோட படிச்சவர் ஓட்டு போடுவாங்க. அதோட நாகராஜ் வீடு வேற ராசிகார் வீடு சார். முழுக்க கல்லூரி நண்பர்கள், பள்ளி தோழர்கள் தான் நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, ஏன்னா யாரும் எல்லாம் நம்ம வீட்டில் இருப்பாங்க. எந்த வீட்டில் போனாலும் சொல்லுவாங்க, என் பொண்ணு உன்னாவோட பட்சி தான், பின் செட்டு முன் செட்டு ஒன்றுதான் ஓட்டு போட்டு சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த என்னுடைய நண்பர்கள் தான் என்னை வெற்றி பெற வைத்ததும் என்பது இந்த நேரத்தில் பல இடங்களில் சொல்லுவாங்க. அவர் எங்கே போனாலும் அவருக்கு கல்லூரி தோழர்னு சொல்லுவாங்க. அவர்கள் தான் ஒரு வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் என்ற நேரத்தில் சொல்லி மீண்டும் உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பை தரமாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி. இம்ரான் சார் வரல உட்கார்ந்தாரு. கேமரா பாருங்க. நானும் ஒரு ஹைட் தான். எல்லாம் கேமரா பாருங்க. ஸ்மைல். இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒழுக்கமான ஒரு இது. அன்பால உங்களுக்கு மறக்க முடியாது. எவ்வளோ பேர் எனக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆனால் ஒன்றே சொல்கிறேன், இந்த கல்வி I am not a old man. I am physically weak but mentally very strong. வயசாயிடுச்சுன்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எனக்கு எதுவுமே இல்லை, சுகர் கிடையாது, பிபி கிடையாது, அது கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு சாப்பிடு. காரணம் என்னன்னா அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ராங் இருக்குது. அந்த ஒரியே வந்து ஐயோ நமக்கு சுகர் இருக்கு, நமக்கு பிபி இருக்கு,
நான் ஏதோ டாபிக் விட்டு போயிட்டேன். இல்ல போங்க சார். நீங்க பேசுற ஒவ்வொரு பாடம் தான் சார். நீங்க எப்படி பேசலாம் சார்? என்னுடைய ஏஜ் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எப்படி செஞ்சா ஃபுல் மார்க் வாங்க முடியும், பேக் கால்குலேஷன் எப்படி போகிறது, இது வந்து ஆர்டிஃபிஷியல் பண்ணுறது, இதெல்லாம் லாஸ்ட்டு அந்த ஒரு 10 நாள் அன்பிற்கினிய நண்பர் ஜெயஸ் அவர்களே, முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கத்தை கூறி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறோம். எப்படி நம்ம பெற்ற தாயை உயர்வா மதிக்கிறோம். எவ்வளோ இருந்தாலும் சரி, தாய் தந்தைன்னா சொல்லணும், தாய்மொழி அந்த மாதிரி தாய்நாடு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே முதலிடம் கொடுக்கிறோம். அடுத்தது பிறந்த பொன்னாடு, அந்த ரெண்டையும் எப்படி மதிக்கிறோமோ, என்னைக்கோ நாளை அமைந்தகரை வழியாக செல்லும் போது பச்சையப்பன் கல்லூரியை பார்க்கும்போது என் கை தானாக எழுந்து வணக்கம் செய்யும். அந்த கல்லூரி இல்லை என்றால் நான் இன்றும் உங்கள் முன்னால் பேச முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு சொந்த பொன்னாடு ஆனதற்கு இது எந்த கல்லூரின்னு தான் நீங்க சொல்றீங்க. For all of you and for the department as well. 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே வகுப்பறை சந்திப்பது என்பது தினமும் நிகழாத ஒரு விஷயம், ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே அதை சொன்னாங்க. இட் இஸ் ஸோ வெரி ஆப்வியஸ் இன் யுவர் ஃபேஸஸ். நிஜமாவே இட் இஸ் ரியலி ரிட்டன் இன்ச் பை இன்ச், மில்லிமீட்டர் பை மில்லிமீட்டர். எல்லாரும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு குறைந்தவர்களாக மாறி அப்படியே வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஓவர்ஃப்ளோயிங் அந்த ஜாய். I wish you all the very best. Thank you so much for coming back to the campus again. நான் வந்து என்னுடைய சம்பிரதாய உரை இப்போ அந்த 2 minutes பேசிடுறேன். பட் அதில் நிறைய விஷயங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்றது. இப்போ வந்து 2 விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து my heartfelt gratitude as HOD of Chemistry and from all the staff members and students of the department. நீங்கள் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கிற அந்த பொட்டென்ஷியோமெட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கான உபகரணங்கள், கண்டக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கான உபகரணங்களை நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம். நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்துட்டீங்க. இப்போ we will have a just token of that. அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக I have one instrument here. அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி we'll take a photo. அது ஃபர்ஸ்ட் நிகழ்வு. ப்ளீஸ் கம். சார் என்னென்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் மேடம். என்னென்ன ரெசிவ் பண்ணியிருக்கீங்க? பொட்டென்ஷியோமெட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கான உபகரணங்கள், கண்டக்டிவிட்டி மீட்டர், டிஜிட்டல் கண்டக்டிவிட்டி மீட்டர் அண்ட் பொட்டென்ஷியோமெட்ரி. சுமார் 34,000 ரூபாய் பில்லு நம்ம பே பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் இங்கே பாருங்க.
95 பேட்ச் தான் டாப்பு. 95 பேட்ச் தான்.